ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மாடல் 11ல் ஒரு லேப் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் மூலயமா இந்த லாக், அதாவது சர்வீஸ் லாக் எல்லாத்தையும் எடுத்து அதை ஒரு விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த மாடலில் நம்ம பார்க்க போகிறது வந்து அனலைசிங் அண்ட் விஷுவலைசிங் டேட்டா. ஸோ அனலைசிங் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம க்ளூ, அத்தேனா, ஸோ இந்த டூல்லாம் யூஸ் பண்ணி கொரி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் டேட்டாவை அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். கூடவே விஷுவலைசேஷன், அதாவது சார்ட்டு. ஸோ நம்ம பவர் பிஐ, எக்ஸலில் பண்ணுறதை விட பிக் டேட்டாவை வச்சு எப்படி நம்ம அனலைசிஸ் பண்ணி அந்த டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணுறது எப்படி. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த டூலுக்கு பேர் தான் ஓப்பன் சர்ச். ஸோ இது அமேசானில் மட்டும்தான் இருக்குது, அந்த ஓப்பன் சர்ச் அப்படிங்கிற அந்த டூல். ஸோ மற்றதில் பார்த்தீங்கன்னா வேறு நேமில் வேறு மாதிரி இருக்கும், ஸ்டெப்ஸ் எல்லாமே மாறும். ஸோ இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறது இதுதான். ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அனாலிசிஸை. அதுக்கடுத்தது ஏடபிள்யூஎஸ் டூல்ஸ் அண்டு சர்வீசஸ். அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டூல் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கான சர்வீசஸ் என்ன நேமில் அந்த சர்வீசஸ் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது சரியான டூலை நம்ம சரியான அப்ளிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். செலக்டிங் டூல்ஸ் ஃபார் கேமிங் அனாலிட்டிக்ஸ். ஒரு யூஸ் கேஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த யூஸ் கேஸ் நமக்கு தேவையில்லை, நம்ம லேபாகவே பண்ணிடலாம் அதை. ஓகேவா? ஸோ அடுத்தது லேபில் நம்ம பண்ண போகிறது இதுதான், அனலைசிங் அண்ட் விஷுவலைசிங் ஸ்ட்ரீமிங் டேட்டா. இப்போ ஸ்ட்ரீமிங் டேட்டா அப்படின்னா ஒரு லைவ் டேட்டா. இப்போ ஒரு கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விர்ச்சுவல் மெஷினோட லாக் டேட்டாவை எடுத்துக்கிட்டு அந்த லாக் டேட்டாவை வச்சு எப்படி அனலைசிஸ் பண்ணுறது, அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ஒரு விஷுவலாக சார்ட்டாவோ இல்லை கிராஃபாவோ எப்படி கொண்டு வர்றது. ஸோ அதையும் பார்க்க போகிறோம். இதில் அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபைரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ஓப்பன் சர்ச் சர்வீஸ். இதுதான் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம், ஓப்பன் சர்ச் சர்வீஸ். அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் சர்ச் சர்வீஸ்க்குள்ளே டேஷ்போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே டேஷ்போர்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். முதல்ல ஓப்பன் சர்ச் சர்வீஸ்க்குள்ளே லாகின் பண்ணி உள்ளே போயிடுவோம். அந்த அனலிசிஸ் டேட்டாவை இன்புட்டாக கொடுப்போம். இன்புட்டாக கொடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் டூல் செலெக்ஷன். ஸோ எந்த டூலை நம்ம செலக்ட் பண்ணும்போது எப்படி சரியான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ தப்பான டூலை சூஸ் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிற அவுட்புட் சரியான அவுட்புட்டாக இருக்காது. ஸோ அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன, அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இடிஎல் பைப்லைன் எப்படி இருக்கும், இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒன்று தான். அந்த இடிஎல் பைப்லைனில் எப்படி அந்த ப்ராசஸ் ஃப்ளோ இருக்குது அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேட்டா சோர்சஸ். இதை வந்து இன்ஜெக்ஷன் ப்ராசஸ்க்காக நம்ம முதல்ல டேட்டாவை இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வேரியஸ் டேட்டா சோர்சஸ்லேருந்து டேட்டா ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு அசம்பிள் ஆகும். ஸோ அந்த இடம் தான் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜெக்ஷன் பிளேஸ்லேருந்து அந்த டேட்டா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாவை ஒன்றா கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷன் S3 இருக்கலாம், EBS, EKS. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஸ்டோரேஜ் டைப்பாக இருக்கலாம். நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது S3 தான். ஸோ சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ காலமில் ஏதாவது டேட்டா மிஸ் ஆகிருந்தது, காலமே நேம் தப்பாக இருந்தது, இல்லை ரோவில் ஏதாவது டேட்டா இல்லை, ஸோ இருக்கிற டேட்டாவும் டூப்ளிகேட்டாக இருக்குது. ஸோ அந்த டேட்டாவெலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸிங் எல்லாமே இங்கே நடக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை மறுபடியும் ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை டேட்டா அனலிஸ்ட்டுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டா அனலிஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அதை வெறும் அனலிசிஸ் மட்டும் பண்ணுறாங்களா இல்லை விஷுவலைசேஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற
இன்புட்டை பொறுத்து. ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது அனலிசிஸும் பண்ண போகிறோம், கூட விஷுவலைசேஷனும் பண்ண போகிறோம் யூஸிங் ஓப்பன் சர்ச் டேஷ்போர்ட். ஓகேவா? ஓப்பன் சர்ச் சர்வீஸும் யூஸ் பண்ணுறோம், ஓப்பன் சர்ச் டேஷ்போர்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம டூலை செலக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பேரியராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் நீட்ஸ். ஸோ பிஸ்னஸ் நீட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான டூலை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்குள்ள அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை எடுத்து நம்ம ஒரு அனலிசிஸோ விஷுவலைசேஷனோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் வேறு. இதே ஒரு ப்ரொடக்ஷன் வெப்சைட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கான பர்பஸ் வேறு. ஸோ டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் பிளேஸில் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டூலை நம்ம சரியாக செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, நான் அடுத்தது சொல்கிறாங்க. அடுத்தது டேட்டா கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ டேட்டா கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம இன்புட்டாக வாங்க போகிறோம், அது சிஎஸ்வி டைப்பா இல்லை பேராக்யூட்டா ஓஆர்சியா, ஸோ இந்த மாதிரி இல்லை ஜேசன் டைப்பா, எந்த டைப் ஆஃப் டேட்டா நம்ம வாங்க போகிறோம் அதை பேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் டேட்டா. ஸோ வரக்கூடிய டேட்டா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஸோ வரக்கூடிய டேட்டா குவாலிட்டியாக இல்லைன்னா அதை நம்ம ஃபில்டர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான டூலை நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி எல்லா டூலும் எல்லா டேட்டா டைப்பையும் அக்செப்ட் பண்ணுமா, அலோவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்காது. ஸோ சில டூல்ஸ் வந்து பேராக்யூட் டைப்பை வந்து அக்செப்ட் பண்ணும், சில டூல் பார்த்திங்கன்னா சிஎஸ்வி ஃபார்மேட்டை மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஸோ அப்போது நம்ம டூலை செலக்ட் பண்ணும்போது நம்மள்ட்ட என்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்குது, அந்த டேட்டா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, இது ரெண்டையும் நம்ம பார்த்து தான் அந்த டூலை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மூணாவது அக்சஸ் டு டேட்டா. ஸோ இப்போ நம்ம ஒரு டூலை செலக்ட் பண்ணிட்டோம், அதில் தேவையான டேட்டாவை இன்புட்டை கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது அதை யார் அக்சஸ் பண்ண போகிறாங்க, டேட்டா இன்ஜினியரா இல்லை டேட்டா அனலிஸ்டா இல்லை ஒரு அட்மினா ஒரு டேட்டா பேஸ் இன்ஜினியரா. ஸோ உங்களுக்கு யார் அதை அக்சஸ் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்தும் அந்த டூலை நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா அனலிஸ்ட்டு இந்த டேட்டாவை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க ஓப்பன் சர்ச் டேஷ்போர்டு யூஸ் பண்ணுவாங்க. இதுவே டேட்டா இன்ஜினியராக இருந்தாங்கன்னா ப்ளூ, அத்தேனா இந்த மாதிரி கொரி எடிட்டரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது யாருக்கு அந்த டேட்டா இன்புட்டாக கொடுக்க போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான டேட்டாவை நம்ம அந்த டூலை நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ டீப்பாக சொல்லணும் அப்படின்னா பிஸ்னஸ் நீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ என்ன டைப்பாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம், அதுக்கு எந்த மாதிரியான இன்சைட். ஸோ இப்போ நம்ம இன்சைட்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன டைப் ஆஃப் இன்சைட், அந்த இன்சைட் எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அதை பார்க்கணும். அதே மாதிரி ஸோ டேட்டா, அதாவது நம்ம இன்ஜெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டா முதல்ல ஸ்டோரேஜ் லொக்கேஷனுக்கு வரும். ஸ்டோரேஜ் லொக்கேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அதை ரெண்டாவதாக பார்க்கணும். அதுக்கடுத்தது என்ன டைப் ஆஃப் விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஹை எண்டில் பண்ண போகிறோமா இல்லை பேசிக்காக செலவே இல்லாமல் பவர் பிஐ இல்லை எக்ஸல் மூலயமா பண்ண போகிறோமா, ஸோ அதையும் நம்ம டிசைட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க போகிறோமா இல்லை அது வந்து இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்டா இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டாக இருக்க போதா, ஸோ அதையும் நம்ம பார்த்து தான் டூலை வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது டேட்டா கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எவ்வளோ டேட்டா நம்மள்கிட்ட இருக்குது, அதே மாதிரி அந்த டேட்டா எவ்வளோ ஸ்பீடாக அடுத்த லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், அதே மாதிரி அந்த வால்யூம் நம்ம குறிப்பிட்ட நம்ம சொல்கிற டைமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமா அப்படிங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கான டூல் ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஒரு டேட்டா இன்ஜெக்ஷன்லேருந்து அடுத்த லெவல் டேட்டா ஸ்டோரேஜுக்கு போகும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ட்ராவல் பண்ணுது அதையும் பார்க்கணும். அதே மாதிரி அந்த டேட்டா எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை அதை அக்சஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீக்வெண்ட்லி அக்சஸ்டா இல்லை இன்ஃப்ரீக்வெண்ட்லி அக்சஸ்டாங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட்லி அக்சஸ்ட் அப்படின்னா இபிஎஸ் யூஸ் பண்ணலாம்,
EKS யூஸ் பண்ணலாம். இதுவே இன்ஃப்ரீக்வெண்ட்லி அக்சஸ்ட் அப்படின்னா S3 ஸ்டோரேஜை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த டேட்டா எவ்வளோ சீக்கிரம் ப்ராசஸ் ஆகுது. இப்போ நம்ம டேட்டாவை ஸ்டோரேஜ் லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அது டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்லை அனாலிசிஸோ பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணியும் டேட்டா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் இருக்கும். அதே மாதிரி வாட் டைப் ஆஃப் டேட்டா, என்ன டைப் ஆஃப் டேட்டா, இதை நான் ஆல்ரெடி சொன்னேன். பேராக்யூட் ஃபார்மட்டா, ஜேசன் ஃபார்மட்டா, CSV ஃபார்மட்டா அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டேட்டாவை இன்புட் வாங்கணும், அதுக்கேற்ற மாதிரி டூலை தான் சூஸ் பண்ணணும். கடைசியாக அக்சஸ் டேட்டா. ஸோ டேட்டா எங்கேருந்து வருது, அதுக்கப்புறம் அந்த டேட்டா கம்பைன் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டா கம்பைன் ஆனதுக்கப்புறம் யார்கிட்ட போய் சேருது. ஸோ அது டேட்டா இன்ஜினியரா, டேட்டா அனலிஸ்டா, இல்லை வெறும் டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டரா, இல்லை டேட்டா பேஸ் இன்ஜினியரா அப்படிங்கிற ஃபைனல் டெஸ்டினேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு இந்த டேட்டாவை இன்புட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்றது. அதே மாதிரி அந்த டேட்டாவை யார் அக்சஸ் பண்ண போகிறாங்க, என்னெல்லாம் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை ஒரு டேட்டா இன்ஜினியர் அப்படின்னா அவங்களுக்கு எடிட் பண்ணுற ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் டெலிட் பண்ணுற ஆக்சஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்சஸ் நம்ம கொடுக்கணும், அதே மாதிரி அவங்க என்ன டூல்லாம் அக்சஸ் பண்ணணும். இப்போ டேட்டா பேஸ் இன்ஜினியர், அதாவது டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேட்டா இன்ஜினியருக்கு அத்தேனா, க்ளூ, ஸோ இந்த மாதிரி டூல் தான் அக்சஸ் இருக்கும். இதுவே டேட்டா அனலிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஓப்பன் சர்ச் டேஷ்போர்ட், ஓப்பன் சர்ச் சர்வீஸ், ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு அக்சஸ் இருக்கும். ஸோ எல்லா அக்சஸும் எல்லோரும் கொடுக்கக்கூடாது. ஸோ அதையும் நம்ம இங்கே டிசைட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே அதான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு அக்சஸ் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறத நம்ம இங்கே டிசைட் பண்ணணும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் ஒரே மாதிரியான அக்சஸ் அந்த பர்டிகுலர் டேட்டாவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அவங்களோட ரோலை பேஸ் பண்ணி அந்த அக்சஸ் அவங்களுடைய ஆர்கனைசேஷனில் டிஃபர் ஆகும். ஸோ டிஃபர் கண்டிப்பாக ஆகணும். இப்போ டேட்டா இன்ஜினியரோ டேட்டா அனலிஸ்டோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கான அக்சஸ் கிரியேட் பண்ணணும், ஆனால் டெலிட் பண்ணக்கூடாது, ஆனால் அப்டேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், ஆனால் டெலிட் பண்ணுற அந்த அக்சஸ் மட்டும் டேட்டா பேஸ் இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட்டுக்கு இருக்காது. ஸோ டெலிட் ஆப்ஷன் மட்டும் இருக்காது, ஆனால் கிரியேட் பண்ணலாம், எப்போ வேணாலும் அதை அப்டேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த அக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னா அந்த டூலை யூஸ் பண்ணும்போது அந்த டூலுக்குள்ளே வரும்போது IAM பாலிசி நம்ம கடைசி லேப்லாம் செக் பண்ணியிருப்போம். IAM பாலிசியில் போயிட்டு அவங்களுக்கு மேரி அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஆக்சஸ் வேணுங்கிறத அந்த பர்டிகுலர் யூசருக்கான நேமை கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம கொடுத்த ஆக்சஸ் மட்டும்தான் அவங்க அங்கே டெவலப் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ண முடியணும். ஸோ இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா இன்ஜினியரோ இல்லை டேட்டா அனலிஸ்ட்டோ எப்படி அந்த சோர்ஸஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் டேட்டா சோர்ஸஸ்லேருந்து அத்தேனா கொரி. ஸோ அத்தேனா கொரி பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் அதுக்கப்புறம் டேட்டா இன்ஜினியர் ரெண்டு பேருமே அத்தேனா கொரி எடிட்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டேட்டா இன்ஜினியர் அத்தேனா கொரியில் கொரிஸ் டைப் பண்ணி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதோ இல்லை டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதோ அந்த டேட்டா பேஸுக்குள்ளே டேட்டாவை செக்ரிகேட் பண்ணுறதோ ஃபில்டர் பண்ணுறதோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதே மாதிரி டேட்டா அனலிஸ்ட்டும் டேட்டாவை டிஸ்கவர் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா இன்ஜினியர் கொடுத்த அந்த டேட்டா சரியாக இருக்கா, அதுக்குள்ளே இருக்க டேட்டா எங்கே இருக்குது, அந்த டிஸ்கவர் பண்ணுற வேலை டேட்டா அனலிஸ்டோட வேலை. ஸோ அவங்களும் இந்த டேட்டா இன்ஜினியர் பண்ணக்கூடிய அமேசான் அத்தேனா கொரி எடிட்டரை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது அக்சஸ் இருக்கும். அதே மாதிரி குயிக் சைட், இப்போ நம்ம கடைசி லேபில் குயிக் சைட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டொமைன் எக்ஸ்பர்ட். ஸோ டொமைன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்டோ இல்லை ஒரு கம்பெனியோட வெப்சைட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட், அந்த வெப்சைட்டுக்கான டொமைன் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க.
ஸோ அவங்க அதே மாதிரி பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ இவங்க 2 பேரும் இந்த குயிக் சைட் அப்படிங்கிற இந்த சர்வீஸை அக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த ஆத்தரைசேஷன் நம்ம கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இவங்க 2 பேரும் விஷுவலைசேஷன் பண்ண போகிறாங்க. அதுக்கும் நம்ம அமேசான் குயிக் சைட்டுக்கான ஆக்சஸை அவங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்கணும். ஸோ டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வேலையை இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட், டொமைன் அனலிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆக்சஸ், ஒருத்தர் கிரியேட் ஆக்சஸ் கொடுக்கணும், ஒருத்தர் எடிட் ஆக்சஸ் கொடுக்கணும், ஃபைனலாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு டெலிட் ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அடுத்தது ஏடபிள்யூஎஸில் இருக்கிற டூல்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அதில் பர்டிகுலராக எந்தெந்த லெவலில் என்ன டூலை நம்ம யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ஜெக்ஷன் ப்ராசஸ். ETLல ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் தான். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் ப்ராசஸில் ரா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அமேசான் S3 அப்படிங்கிற ஸ்டோரேஜ் சர்வீஸை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு அமேசான் கினெசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் அமேசான் டேட்டா ஃபைரோஸ், இதெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வரக்கூடிய அடுத்த லேபில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டேட்டாவை மைக்ரேட் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு AWS டேட்டா சிங்க்ரனைஸ், அதுக்கப்புறம் AWS டேட்டா பேஸ் மைக்ரேஷன், அதுக்கப்புறம் அமேசான் ஆப் ஃப்ளோ, AWS க்ளூ. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது AWS க்ளூ தான். மைக்ரேஷன் டேட்டா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு AWS க்ளூவை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அடுத்த ஸ்டோரேஜ் ப்ராசஸிங், அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறது அக்ரிகேட்டட் டேட்டா. ஸோ டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ்லேருந்து வந்த டேட்டாவை கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அமேசான் S3. ஸோ கடைசி லெவலில் பார்த்துருப்போம் அமேசான் ரெட்ஷிஃப்ட், ஒரு டேட்டா பேஸ் சர்வீஸ். ஸோ அதையும் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அமேசான் RDS ரிலேஷனல் டேட்டா பேஸ் சர்வீஸ். அடுத்தது அமேசான் ஓப்பன் சர்ச் சர்வீஸ். இதை தான் நம்ம இப்போ 11th மாடலில் இருக்கிற அடுத்த லேபில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது அமேசான் சேஜ் மேக்கர், இதையும் நம்ம ப்ரீவியஸ் லேபில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அமேசான் மேனேஜ் சர்வீஸ், அப்பாச்சி ஃப்ளிங்க். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான சர்வீஸ், நம்ம அதனால் அமேசான் EMR யூஸ் பண்ணுறோம். அடுத்தது அமேசான் க்ளூவி யூஸ் பண்ணுறோம். சேஜ் மேக்கர், டேட்டா ரேங்க்லர், இதையும் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது கடைசியாக லோடு. ஸோ அதாவது அனாலிசிஸ் அண்ட் விஷுவலைசேஷன் ஸ்டெப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறது அத்தேனா கொரி எடிட்டர், குயிக் சைட், இதையும் யூஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் சர்ச் சர்வீஸ், ஓப்பன் சர்ச் டேஷ்போர்ட், இதெல்லாம் நம்ம ஃபைனல் அவுட்புட் பார்க்குற அந்த ஸ்டெப்பில் இந்த சர்வீஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போது 11th மாடலில் இருக்கிற லேபில் நம்ம யூஸ் பண்ண போகிறது அமேசான் குயிக் சைட். ஸோ இப்போ நம்ம கடைசி 11th மாடலில் ஒரு லேப் பண்ண போகிறோம். அதாவது ஓப்பன் சர்ச் டேஷ்போர்டு விஷுவலைசேஷன் பண்ணும்போது இந்த அமேசான் குயிக் சைட் நமக்கு தேவைப்படும். இது எதுக்கானது பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல், அதாவது நம்ம விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த குயிக் சைட் அப்படிங்கிறது. ஸோ இது பவர் பிஐ மாதிரி, ஸோ மைக்ரோசாஃப்டோட பவர் பிஐ மாதிரி இங்கே அமேசானில் பார்த்தீங்கன்னா குயிக் சைட் அப்படிங்கிற நேமில் அதே பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், பிஐ அப்படின்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம கிராஃபு, சார்ட்டு, ஸோ டிஃப்ரெண்ட் டேபிள்லேருந்து இன்புட் எடுத்து டீட்டெயில்டு விஷுவலைசேஷன் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AWS கூடவையும் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் மூலயமா வெளிலேருந்து வரக்கூடிய டேட்டாவை எடுத்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் மேனரில் டேட்டாவை விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் டூல் தான் அமேசான் குயிக் சைட். ஸோ
ஸோ இதை முக்கியமாக எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விஷுவலைசேஷனுக்காக, டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங், அதாவது ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான இதனுடைய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சர்வர்லெஸ். இதுலேயும் சர்வர் கிடையாது. சர்வருக்காக நீங்கள் அதிகமாக பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து இது ஸ்கேலபிள். நீங்கள் எவ்வளோ டேட்டா வேணாலும் இன்புட் கொடுத்து விஷுவலைசேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டி இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனுடைய கீ ஃபீச்சர், ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட். ஸோ அந்த டேஷ்போர்ட் இன்ட்ராக்டிவாக இருக்கும். அதாவது டேட்டா நம்ம இன்புட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான அவுட்புட்டை இன்ட்ராக்ஷனோட உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ். ஒரு வெப்சைட்டோட டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்ட்ரீமிங் டேட்டா அதை அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா இது நம்ம பெஸ்ட் ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மெஷின் லேர்னிங் பவர்டு இன்சைட் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏஎம்எல் மூலயமா இதில் விஷுவலைசேஷன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது க்ளவுட் பேஸ்டு என்ஜின் அப்படிங்கிறதுனால ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த விஷுவலைசேஷன் க்ளவுட்லேருந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த இன்சைட் எப்படி ஒர்க் பண்ணுது, அதனுடைய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ணணும். அது எஸ்ரியாக இருக்கலாம், ரெட்ஷிஃப்ட் டேட்டா பேஸாக இருக்கலாம், ஆர்டிஎஸ் டேட்டா பேஸாக இருக்கலாம், அத்தேனாவாக இருக்கலாம். ஸோ இந்த டேட்டா சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை எடுத்துகிட்டு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஸோ ப்ரிப்பரேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்பில் தேவையான டேட்டா அதில் டூப்ளிகேட் இல்லாமல், அதே மாதிரி அதில் நல் வேல்யூ இல்லாமல் சரியான டேட்டாவை நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது அதில் விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுவோம். அதில் சார்ட்டாகவும் க்ரியேட் பண்ணலாம், கிராஃபாகவும் க்ரியேட் பண்ணலாம். கடைசியாக அந்த ஒரு டேஷ்போர்டில் பப்ளிஷ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஓப்பன் சர்ச் டேஷ்போர்டு அப்படிங்கிற சர்வீஸை இது கூடவே சேர்த்து யூஸ் பண்ணுவோம், இன்சைட் கூடவே. அதே மாதிரி கடைசியாக டேஷ்போர்டை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் யாருக்கு அதை ஷேர் பண்ணுமோ அவங்களுக்கு நம்ம செக்யூர்டாக ஷேர் பண்ண முடியும். ஸோ அவங்க மட்டும் அதை பார்க்குற மாதிரி. ஸோ அந்த ஃபீச்சர் இதில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம 11th மாடலில் இருக்கிற ஓப்பன் சர்ச் டேஷ்போர்டு அப்படிங்கிற அந்த லேபில் இந்த ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அனாலிசிஸ் விஷுவலைசேஷன் பண்ண போகிற டூல் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சர்ச் சர்வீஸ் தான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரி, இப்போ நம்ம 11th லேபில் யூஸ் பண்ண போகிற விஷுவலைசேஷன் டூல் தான் இந்த ஓப்பன் சர்ச் சர்வீஸ். ஸோ இதில் எதுக்காக என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணுவோம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மேனேஜர் சர்வீஸ். ஸோ நம்ம எந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டும் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தமாக, இந்த சர்வீஸ் சம்மந்தமாக எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் நம்ம பண்ண தேவையில்ல. நம்ம பண்ண வேண்டியது டேட்டாவை இன்புட் வாங்கிட்டு அதை விஷுவலைசேஷன் பண்ண வேண்டிய அந்த வேலை மட்டும் நம்ம பண்ணால் போதும். மற்றபடி இதை வந்து டெப்ளாய் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது, ஸோ கிளஸ்டரை க்ரியேட் பண்ணுறது, கிளஸ்டர் கூட ஆல்ரெடி இருக்கும், நம்ம தேவைப்பட்டால் எடிட் பண்ணிப்போம். ஸோ இது ஏடபிள்யூஎஸ்ஸே இது எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருவாங்க. டெப்ளாய் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது எல்லாத்தையும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்டேட் பண்ணுறது அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம டேட்டாவை இன்புட் வாங்கிட்டு விஷுவலைசேஷன் பண்ணுற வேலையை மட்டும் நம்ம பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், ஓப்பன் சர்ச் சர்வீஸை வச்சு அனாலிசிஸ் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லாக் அனாலிட்டிக்ஸ். ஸோ இது லாக் அனாலிட்டிக்ஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறது. லாக் அனாலிட்டிக்ஸும் பண்ண போகிறோம், ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் டேட்டா. ஸோ லாக் அனாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விர்ச்சுவல் மெஷின், ஒரு பிசின்னு எடுத்துட்டோம்னா அந்த பிசியோட லாக் டீட்டெயில்ஸ், அந்த பிசி எப்போ லாகின் ஆச்சு, எவ்வளோ நேரம் என்ன சர்வீஸை யூஸ் பண்ணாங்க, எங்கெல்லாம் யார் யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணாங்க,
அந்த பர்டிகுலர் ஒரு விர்ச்சுவல் மிஷினோ இல்லை ஒரு டேட்டா பேஸ் சம்மந்தமாக ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிட்டு அதில் அந்த சர்வீஸை எப்போல்லாம் லாகின் ஆச்சு, யார் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி லாக் எல்லாமே க்ரியேட் ஆகும். அந்த லாகை நம்ம அனலைசிஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரியல் டைமில் மானிட்டரிங் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்தாங்க, எத்தனை மணி நேரம் பார்த்தாங்க, என்னென்ன எவ்வளோலாம் அது ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தாங்க, எவ்வளோ நேரம் அது ப்ளே ஆச்சு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டு அனலிட்டிக்ஸ் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரீம் அனலிட்டிக்ஸ். இப்போ ஒரு சில வெப்சைட், அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் மூவிஸ், அதே மாதிரி வீடியோ, இதெல்லாமே அவங்க ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய டேட்டாவே நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். அதை டேஷ்போர்டாக விஷுவலைசேஷனும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பண்ண போகிறது முக்கியமாக லாக் அனாலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் அனாலிட்டிக்ஸ். இது ரெண்டுமே நம்ம இந்த லேபில் பண்ண போகிறோம். ஸோ இதோடைய கீ ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக நம்ம டெக்ஸ்ட்டை வச்சு சர்ச் பண்ணி நமக்கு தேவையான டீட்டெயிலை நம்ம இங்கே பார்க்க முடியும். அதாவது விஷுவலைசேஷன் பண்ணும்போது எந்த டேட்டா வேணுமோ அதுக்கான கீவேர்டை நம்ம டைப் பண்ணி விஷுவலாக பார்த்துக்க முடியும் நம்ம க்ரியேட் பண்ண டேஷ்போர்டில். அதே மாதிரி ரியல் டைம் லாக் அனாலிட்டிக்ஸ், முக்கியமாக அது ஒரு விர்ச்சுவல் மிஷினாக தான் இருக்கும். மேக்ஸிமம் விர்ச்சுவல் மிஷின் இல்லை சர்வரோட லாக் டேட்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டா பேஸாக இருக்கலாம், இல்லை மற்ற எந்த சர்வீஸ் வேணாலும் பண்ண முடியும். முக்கியமாக அதிகமாக பண்ணுறது விர்ச்சுவல் மிஷின், அதாவது சர்வர். அதே மாதிரி மானிட்டரிங் டேஷ்போர்ட். ஸோ ரியல் டைமில் நம்ம டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணி வச்சுட்டு சேஞ்ச் ஆகக்கூடிய டேட்டாவை நம்ம டேஷ்போர்டில் ரியல் டைமில் பார்த்துட்டே இருக்க முடியும், என்ன சேஞ்ச் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் எவ்வளோ வீடியோ, எத்தனை மணிக்கு எவ்வளோ யூசர் வந்தாங்க, எந்தெந்த கண்ட்ரிலேருந்துலாம் யூசர் வந்தாங்க, அதில் எத்தனை மேல் யூசர், எத்தனை ஃபீமேல் யூசர், அதில் 18 to 24 இயர்ஸ் ஓல்டில் எத்தனை பேர் வந்தாங்க. இந்த மாதிரி டீட்டெயில்டு விஷுவலைசேஷன் நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஃபாஸ்ட் இண்டெக்ஸிங். இப்போ நீங்கள் அதை சர்ச் பண்ணி விஷுவலைஸ் பண்ணும்போது இண்டெக்ஸ், ஸோ புக்கில் எப்படி இண்டெக்ஸ் பேஜ் மூலயமா நம்ம ஈஸியாக புக்கில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் டேட்டாவை எடுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஓப்பன் சர்ச் சர்வீஸ் மூலயமா ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஈஸியாக அந்த டேட்டாவை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் கொரி டைப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ரெண்டுமே நம்ம ஈஸியாக இந்த ஓப்பன் சர்ச் சர்வீஸில் பண்ணிக்கலாம். அடுத்தது செக்யூர். இதில் 256 பிட்டு என்கிரிப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஏஇஎஸ் அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால ஹேக்கர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது. அதே மாதிரி இது ஸ்கேலபிளாக இருக்கிறதுனால எவ்வளோ பிக் டேட்டாவாக இருந்தாலும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மூலயமா நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது? முதல்ல டேட்டா, அந்த அப்ளிகேஷன் லாக் டேட்டாவை முதல்ல இன்புட்டாக வாங்கணும். அது சர்வர்லேருந்து வர டேட்டாவாக இருக்கலாம், விர்ச்சுவல் மிஷின் டேட்டாவாக இருக்கலாம், இல்லை ஒரு ரியல் டைம் டேட்டா, அதாவது ஒரு வெப்சைட்டோட டேட்டாவாக கூட இருக்கலாம். ஸோ அந்த டேட்டா ஓப்பன் சர்ச் கிளஸ்டருக்கு போய் சேரும். ஓப்பன் சர்ச் கிளஸ்டர் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை இண்டெக்ஸ் பண்ணும். இண்டெக்ஸ்னால் அடுக்கிறது. ஸோ தேவையான பிளேஸில் அடுக்கி வச்சிடும். நம்ம கேட்கும்போது அந்த டேட்டாவை டேஷ்போர்டுக்கு சென்ட் பண்ணும். ஸோ இப்போ யூசர் வந்து ஒரு கொரி க்ரியேட் பண்ணுறதோ இல்லை அதை விஷுவலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த டேட்டாவிலேருந்து தான் நம்ம கொரி டைப் பண்ணி அவுட்புட்டை பார்க்குறதோ இல்லை விஷுவலைஸ் பண்ணி கிராஃபாவோ இல்லை சார்ட்டாவோ நம்ம டிஸ்பிளே பண்ணுறது இந்த லெவல்லேருந்து தான் நடக்கும். ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆர்டராக நடக்கும். ஃபஸ்ட்டு அந்த லாக் வந்து கலெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் டேட்டா ஓப்பன் சர்ச் கிளஸ்டருக்கு போகும். ஓப்பன் சர்ச் கிளஸ்டர் அடுத்தது இண்டெக்ஸ், அந்த டேட்டாவை இண்டெக்ஸ் பண்ணி ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வச்சிடும். கடைசியாக நமக்கு தேவையான கொரியாக டைப் பண்ணி டெக்ஸ்ட்டாக அவுட்புட் பார்க்குறதோ இல்லை விஷுவலைஸ் பண்ணுறதோ நம்ம டேஷ்போர்டு மூலயமா பண்ணிப்போம்.
ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ ரியல் வேர்ல்டில் எப்படி இந்த ஓப்பன் சர்ச் டேஷ்போர்ட் அப்ளிகேபிள் ஆகுது, எப்படி அதை அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் எரர் லாக் மானிட்டரிங். ஒரு சில வெப்சைட் பார்த்தீங்கன்னா 404 எரர், 403 எரர். இப்போ நம்ம அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா 403 எரர் வந்திருக்கும், வந்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் டே நம்ம நேமை சேஞ்ச் பண்ணும்போது 403 எரர் வந்திருக்கும். அந்த 403 எரரை ஏன் அந்த எரர் வந்தது, எப்போ வந்தது அப்படிங்கிற டீட்டெயில் அவங்களுடைய வெப்சைட்டில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஏன் வந்தது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரே சமயத்தில் ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து எல்லாரும் அக்சஸ் பண்ணால் அந்த எரர் வந்தது. ஸோ இது அவங்களோட வெப்சைட்டில் ஸ்டோர் ஆகும். அவங்க அதை அனலைசிஸ் பண்ணுவாங்க, ஏன் அந்த எரர் வந்தது. இதை ரெக்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து செக்யூர்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதை ரெக்டிஃபை பண்ணக்கூடாது, இந்த எரர் வரணும் தான். ஓகேவா? அதே மாதிரி செக்யூரிட்டி ஈவெண்ட் ட்ராக்கிங். ஸோ இப்போ யாராவது அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ், ஒரு புதுசாக ஒரு யூசர், அக்சஸே இல்லாத ஒரு யூசர் ஏற்கனவே இருக்கிற ஒரு யூசரோட லாகின் மூலயமா உள்ளே அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அவங்க அந்த வெரிஃபிகேஷன்லாம் சரியாக பண்ணலை, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே அமேசானை பொறுத்த வரைக்கும் 15 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அவங்க 14 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணாலும் 15 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் அவங்க அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு ஆப் இருக்குது, ஒரு ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது, இல்லை ஆப்பிள் ஸ்விஃப்ட் ஆப் இருக்குது அப்படின்னா, அந்த ஆப்போட பெர்ஃபார்மன்ஸ் அது கிராஷ் ஆகாமல் இருக்கா, எவ்வளோ நேரத்தில் கிராஷ் ஆகுது, எத்தனை யூசர் லாகின் பண்ணால் கிராஷ் ஆகுது. ஸோ அந்த டீட்டெயிலாம் நமக்கு டேஷ்போர்டில் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இ-காமர்ஸ் ப்ராடக்ட், இதான் சொன்னேன், ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி வெப்சைட்லேயும் கண்டிப்பாக இந்த டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தேவையான அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராடக்ட் இன்றைக்கி அதிகமாக சேல் ஆகிருக்கு, எந்த ப்ராடக்டை அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க, அதை சர்ச் பண்ண யூசர் மேலா ஃபீமேலா, எந்த ஏஜ் குரூப்பில் சர்ச் பண்ணாங்க, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம டேஷ்போர்டில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அடுத்தது ரியல் டைம் சிஸ்டம் அலர்ட். ஸோ ரியல் டைம் சிஸ்டம் அலர்ட் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் ஓவர்லோட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்போம், ஒரு சர்வருக்கு 15,000 யூசர் தான் லாகின் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு மேலே யூசர் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு அலர்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஷ்போர்டில் அலர்ட்டாக க்ரியேட் பண்ணி அது எஸ்என்எஸ்ஸாவோ, சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸாவோ, இல்லை மெயில் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸாவோ நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நம்ம ஓப்பன் சர்ச் சர்வீஸ், ஓப்பன் சர்ச் டேஷ்போர்டு மூலயமா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ கடைசியாக நம்ம ஏடபிள்யூஎஸ் சர்வீஸை கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு சர்வீஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் பண்ணால் அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அத்தேனாவை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராக்டிவ் அனாலிசிஸ். ஸோ இன்ட்ராக்டிவ் அப்படின்னா நம்ம இன்புட் கொடுத்தோம்னா அதுக்கு ரிப்ளை பண்ணணும், அதான் இன்ட்ராக்டிவ். ஸோ அதை நம்ம அத்தேனா மூலயமா பண்ண முடியும். இதெல்லாமே அத்தேனாவில் நம்ம பண்ண போகிறது ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் எஸ்கியூஎல் தான். ஸோ எஸ்கியூஎல் மூலயமா தான் அத்தேனாவில் நம்ம கொரி டெய்லில் டைப் பண்ணி அவுட்புட்டை பார்ப்போம். நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இன்புட்டுக்கான அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது டேட்டாவை அனலைசிஸ் பண்ணி, ஸோ டைரெக்டாக நம்ம அடுத்த லெவல் ப்ராசஸிங் இல்லை டேட்டா அனாலிசிஸ் ஸ்டெப்புக்கு அனுப்பிடும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஜஸ்ட்டு கொரி மட்டும் பண்ணி அவுட்புட்டை பார்க்கணும் அப்படின்னாலும் அதையும் அத்தேனா மூலியம் பண்ண முடியும். அதே மாதிரி அத்தேனா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வர்லெஸ் சர்வீஸ். ஸோ சர்வர்லெஸ் அப்படின்னாலே லோ காஸ்ட்டாக இருக்கும், சர்வரோடு இருந்தால் காஸ்ட்லி. ஸோ குயிக் சைட், இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது குயிக் சைட் இந்த லேபில். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த குயிக் சைட்டுங்கிற சர்வீஸை யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணும்போது அதை பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கும் நார்மலாக டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணுறதுக்கும் 2 பர்பஸ்க்குமே யூஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நார்மல் டேஷ்போர்ட் விஷுவலைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாவோட சைஸை பொறுத்து, குவான்டிட்டியை பொறுத்து அது மாறும்.
இதுவும் ஒரு சர்வர்லெஸ் சர்வீஸ். ஸோ லோ காஸ்ட் சர்வீஸ் தான். அதுக்கு அடுத்தது ஓப்பன் சர்ச் சர்வீஸ். ஸோ நம்ம ஃபைனலாக விஷுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் விஷுவலைசேஷன் பண்ண முடியும். அந்த அனாலிசிஸ் இந்த ஓப்பன் சர்ச் சர்வீஸ் மூலயமா தான் அனாலிசிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சர்ச் பண்ணுறது, அதுலேருந்து டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, டேட்டாக்குள்ளேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுக்கணும், அந்த டேட்டாவை அக்ரிகேட் பண்ணணும், அதாவது ஆவரேஜ், சம்மு, டோட்டல். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை அக்ரிகேட்டை தான் பண்ணுவோம். அதையும் இதில் பண்ணலாம். அதே மாதிரி ரியல் டைம் டேட்டாவை எடுத்து விஷுவலைஸ் பண்ணோம், அதையும் நம்ம ஓப்பன் சர்ச் சர்வீஸ் மூலயமா பண்ணிக்க முடியும். இது சர்வர்லெஸ் சர்வீஸ் கிடையாது, இது சர்வரோடு இருக்கிற சர்வீஸ் தான். இது கொஞ்சம் காஸ்ட்லி, அதே நேரத்தில் ஃபுல்லி மேனேஜர் சர்வீஸ். ஸோ மேனேஜர் சர்வீஸாக வரும்போது நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாத்தையுமே ஏடபிள்யூஎஸ்ஸே மேனேஜ் பண்ணிப்பாங்க. நம்ம அப்டேட் பண்ணுறதோ வேறு எந்த ஒர்க்கும் நம்ம பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணுற வேலையை மட்டும் நம்ம இதில் பண்ணிட்டா போதும். ஸோ டேட்டா ஃபைரோஸ். ஸோ டேட்டா ஃபைரோஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் லேபில் யூஸ் பண்ணல, இதுக்கப்புறம் வரக்கூடிய லேபில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ரீமிங் சர்வீஸ். ஸோ நம்ம ஸ்ட்ரீமிங் டேட்டாவை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஒரு பெஸ்ட் சர்வீஸ் தான் டேட்டா ஃபைரோஸ். ஸோ இதில் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்குள்ளே லோட் ஆகிடும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் எங்கே போகும் அந்த டேட்டா அப்படின்னா, அமேசான் S3, ரெட்ஷிஃப்ட், அதுக்கப்புறம் ஓப்பன் சர்ச் சர்வீஸ், இப்போ நம்ம பார்க்குற ஓப்பன் சர்ச் சர்வீஸ், ஸ்ப்ளங்க், அதுக்கப்புறம் இந்த 3 சர்வீஸுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். கடைசியாக இதுவும் வந்து சர்வர்லெஸ் சர்வீஸ் தான். ஸோ சர்வர்லெஸ் அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ டேட்டா ஃபைரோஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்ஜெக்ஷன், அதாவது டேட்டாவை கலெக்ட் பண்ணுற அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டெப்பில் தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் ஆட்டோ ஸ்கேலிங் ஆப்ஷன் இருக்குது. எவ்வளோ வேணாலும் நீங்கள் டேட்டாவை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்க முடியும். அடுத்தது டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஈயும் நடக்கும், அதாவது எக்ஸ்ட்ராக்டும் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபார்மும் இதிலே பண்ணிக்க முடியும். அடுத்தது டேட்டாவை பேட்சாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். பேட்சாக, அதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டா, ஒரு 10 lakh டேட்டா இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு 1 lakh டேட்டாவாக 10 தனித்தனி பேட்சாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். 10 lakh 1 lakh பிரிக்கும் போது 10 1 lakh டேட்டா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்சாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஈஸியாக அனாலிசிஸ் பண்ணிட முடியும். பல்காக பண்ணும்போது டைம் அதிகமாக எடுக்கும், பேட்சாக பண்ணும்போது டைம் கம்மியாக எடுக்கும். அதே மாதிரி மற்ற எல்லா சர்வீஸ் கூடயும் இது இன்டகிரேட் ஆகிடும், அதாவது கனெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக இதை மற்ற சர்வீஸ் கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை நம்ம டிஃப்ரெண்ட் ரெசோர்ஸஸ்லேருந்து கலெக்ட் பண்ணணும். அது எப்படி இருக்குன்னா, ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடிலேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி லாகு. ஸோ லாகை பொறுத்த வரைக்கும் அது சிஸ்டம் லாகாக இருக்கலாம், சர்வர் லாகாக இருக்கலாம், ஸ்ட்ரீமிங் டேட்டாவோட லாகாக இருக்கலாம். அந்த லாக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடும். அடுத்து அந்த டேட்டா ஃபைரோஸுக்கு மூவ் பண்ணிடும். ஸோ ஃபைரோஸுக்கு போனதுக்கப்புறம் ஃபைரோஸ் பஃபர்ஸ் அந்த டேட்டாவை தேவையான சைஸ்லையும் தேவையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அதை ஃபைனலாக டெஸ்டினேஷன், அதாவது ஸ்டோரேஜுக்கு அதை சென்ட் பண்ணிடும். அது ஸ்டோரேஜாக இருக்கலாம், டேட்டா பேஸாக இருக்கலாம், இல்லை ஓப்பன் சர்ச் என்ஜினாக இருக்கலாம். இது 3ல் ஏதாவது ஒரு டெஸ்டினேஷனுக்கு இது டேட்டாவை சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அது ஃபைனலாக விஷுவலைசேஷன் பண்ணுற அந்த ஓப்பன் சர்ச் டேஷ்போர்டுக்கோ இல்லை மற்ற விஷுவலைசேஷன் டூலுக்கோ அது போய் சேரும். ஸோ ரியல் வேர்ல்டில் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப்பை வந்து அதோடைய ஆக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்கு, எவ்வளோ நேரம் அது ஒர்க் பண்ணிச்சு, அந்த ஆப்போட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு. ஒரு ஆப்பை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்பை எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்க, எத்தனை பேர் அதை
லாகின் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாங்க, என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அந்த டீட்டெயில் எல்லாமே ட்ராக் பண்ணும். அதே மாதிரி வெப்சைட்டோட கிளிக்கு, ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டை எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, அது யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணல, ஆனால் சர்ச்லேருந்து அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி எத்தனை பேர் உள்ளே வந்தாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை யூசர் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணாங்க, அதை அனலைசிஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லாக் ஃபைலை கலெக்ட் பண்ணுறதுக்கு, ஐஓடி சென்சார் டேட்டாவை ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு, கடைசியாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மானிட்டரிங். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்போ இல்லை வெப்சைட்டோ அதை மானிட்டர் பண்ணணும். தேவையில்லாத யூசர் எத்தனை பேர் வராங்க, அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இங்கே ஒரு ஈவெண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம லேபுக்கு போயிடலாம். ஸோ லேப் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நம்ம 11th மாடலில் நம்ம பண்ண போகிற லேப் இந்த லேப் தான். அனலைசிங் அண்ட் விஷுவலைசிங் ஸ்ட்ரீமிங் டேட்டா. ஒரு ஸ்ட்ரீமிங் டேட்டா நம்ம கொடுப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஓப்பன் சர்ச் டேஷ்போர்டு மூலயமா அதை விஷுவலைஸ் பண்ணுறோம். எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா ஃபயரோஸ், ஓப்பன் சர்ச் சர்வீஸ், ஓப்பன் சர்ச் டேஷ்போர்ட். இது மூணை பற்றி நம்ம டீட்டெயிலாக ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது மூணு தான் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லேபில் நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்பு கிட்டத்தட்ட ஒரு 28லேருந்து 32 ஸ்டெப் வரைக்கும் இருக்கும். ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக லேபுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நாலேஜ் செக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம்.